தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உங்களுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உங்களுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் பரிசுத்தர் 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 என்று அவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமது நடுவில் இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய வீடுகளிலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையில் அவர் தம்முடைய நாமத்தை மகிமையை விளங்க பண்ணும்படியாக இந்த வேளையிலும் நம்மை அர்ப்பணித்து அவர் தம்முடைய இரத்தத்தினாலுமே கழுவி பரிசுத்தமாக்கும்படியாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆராதனை நாளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. யார் நீர் எங்களை கூட்டி சேர்த்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஐயா, நீர் சொல்லியிருக்கிறீர், நான் பரிசுத்தர். ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று. தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஐயா, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்குள் நாங்கள் கடந்து செல்கிறோம்.
ஒரு வார்த்தையின்படி நாங்கள் வழி நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையில் உடைய பரிசுத்தம் மகிமையும் விளங்கட்டும். கடைசி ஜெப வேளையை ஆசீர்வதித்து தார். எங்கள் ஜெபத்தை கேட்ட தயவுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே அருமையான தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள் மூலமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் மிகவும் அருமையானவைகள், இனிமையானவைகள், எளிதானவைகள், அதே நேரத்தில் வைராக்கியம் நிறைந்த வார்த்தைகள். இந்த ஏசாயா எப்படி சந்திக்கப்பட்டார் என்பதை குறித்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே ஏசாயா முதல் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. இந்த வார்த்தையிலே சற்று நாம் ஆழமாக நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இன்றைக்கு சில அதிகாரிகள், சில முதலாளிகள் தன் வேலையாட்களை பார்த்து சில வேலைகளை சொல்வார்கள். அந்த வேலைக்கு செவி கொடுத்து செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் போகிறவனும் இருக்கின்றான். செய்ய மாட்டேன் என்று சொல்லி செய்கிறவனும் உண்டு. அன்பு தேவ ஜனமே, ஆனால் இங்கே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய மனம் பொருந்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவார் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் பொருந்துங்கள், செவி கொடுங்கள். மனம், நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று. நம்முடைய மனம் பரிசுத்தமாக வேண்டும். நம்முடைய இருதயமானது கர்த்தர் விரும்பக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடற்ற இருதயமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். நாம் அவரோடு நல்மனம் பொருந்த வேண்டும். நீங்கள் மனம் பொருந்துங்கள். நம்முடைய மனம் பொருந்துவதற்கு முன்பதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நாம் மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒரு வேலைக்கு செல்கிறோம், அந்த வேலையில் முதலாளியோடு நாம் மனம் பொருந்த வேண்டும். ஊழியத்தில் இருக்கிறோம், நம்முடைய தாசர்கள், நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்கு நாம் மனம் பொருந்த வேண்டும். திருமண காரியம் என்றால் மணமகனும் மணமகளும் மனம் பொருந்த வேண்டும். மனம் பொருந்திய ஒரு வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. மனம் பொருந்திய வாழ்க்கை தான் மேன்மையான வாழ்க்கை. மனம் பொருந்தாவிட்டால் அங்கே சண்டைகள் உருவாகும், அழுகையும் வேதனையும் காணப்படும். ஆனால் மனம் பொருந்தியவர்களின் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே சந்தோஷம் காணப்படும்,
அங்கே சமாதானம் காணப்படும். ஆக இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. நாம் தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும், தேசத்தின் ஆசீர்வாதங்களை புசிக்க வேண்டும். தேசம் கொடுக்கக்கூடிய நம்முடைய தேசம் பரலோகம். பரலோகத்திலிருந்து நன்மை உண்டாகி வரும். பரலோகத்திலிருந்து நன்மை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து நன்மை வந்திருக்கிறது. அந்த நன்மையின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்பு தேவ ஜனமே, வேதத்திலே இதை குறித்து அநேக சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஒரு ராஜாவின் நாட்களில் அந்த தேசத்திலே பஞ்சத்தின் நடுவில் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். நாளை இந்நேரத்திலே ஒருபடி வாற்கோதுமை ₹1 கொடுக்கப்படும் என்று. அந்த ராஜாவின் நாட்களில் பிரதானிகளில் ஒருவன், இது எப்படி நடக்கும்? வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்று அவன் நினைத்தான். அவன் சொன்னான், அன்பு தேவ பிள்ளையே, தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ அதை காண்பாய், ஆனால் அதில் சாப்பிட மாட்டாய். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! அதே போல் அடுத்த நாளின் காலை நேரத்திலே ஒரு இடத்தில் தானியங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அங்கே குஷ்டரோகிகள் அதை பார்த்து புசித்து அதன் காரியத்தை தேசத்தில் போய் சொல்லும் பொழுது, அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது, அங்கே பார்ப்பதற்கு மிகவும் ஏராளமான தானியங்கள் குவியல் குவியலாக இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னது போல் அங்கே நடைபெற்றது. பிரதானியை பார்த்தான், ஆனால் சாப்பிட முடியவில்லை. அவன் நெருக்கொண்டு அவன் மரித்து போனான். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. ஆகவே நாமும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்துவோம், செவி கொடுப்போம், தேசத்தின் நன்மையை புசிப்போம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வேத வசனங்களை நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், இந்த 2 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம், இரண்டாவது கீழ்ப்படியாதவர்களுக்கு வாழ்க்கையில் சாபம். நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் நமக்கு இல்லை. கர்த்தரை எதிர்த்து நிற்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்க முடியுமா? அன்பு தேவ ஜனமே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனம் பொருந்துவோம், செவி கொடுப்போம். நாம் கர்த்தரோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு நல்லதொரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வோம். அவ்வாறு வைத்துக் கொள்ளும் பொழுது வரக்கூடிய நாட்களில், பஞ்ச காலங்கள், தீங்கு நாட்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை போஷிப்பார், நன்மையால் நிரப்புவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை தப்புவிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக தேசத்தின் நன்மைகளை நாம் புசிப்போம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை கொண்டு என் தேசத்தை ஆசீர்வதியும் என்று நாம் கர்த்தரிடத்திலே சொல்வோம். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம்.
நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கணவரை குறித்து, நம்முடைய மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோர்களை குறித்து நாம் எதை குறித்தும் கலங்கவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ துக்கப்படவோ வேண்டாம். அன்பு தேவ ஜனமே, நம்முடைய குடும்பத்தில் சமீப காலமாக மரித்தவர்களை குறித்து, ஒருவேளை இப்படி தாய் மரித்திருக்கலாம், ஒருவேளை தகப்பன் மரித்திருக்கலாம், ஒருவேளை உடன்பிறப்புகள் மரித்திருக்கலாம், பிள்ளைகள் மரித்திருக்கலாம். ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு நாம் அவருக்கு செவி கொடுப்போம். அவர் உங்களை பலப்படுத்துவார். செபிப்போமா? விசுவாசத்தோடு காணப்படுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொடுத்த அடியனையும் கேட்ட ஜனங்களையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி எங்கள் மனம் உம்மோடு கூட பொருந்தட்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்று வாசித்தோம். மனம் பொருந்தி செவி கொடுக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அப்பொழுது தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிப்போம் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம், அதை குறித்து தியானித்தோம். இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களையும் இது அப்படியே வழிநடத்தி ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை கட்டளையிடும். பரலோக தேசத்திலிருந்து நன்மையுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், கிருபைகள் நிரப்பட்டும். அப்பா, ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் உடைய பிள்ளைகளாகி எங்களை நிரப்புவதாக. தகப்பனை, நாங்கள் யாரும் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையும் வல்லமையும் உடைய பிள்ளைகளுக்குள் விளங்கட்டும். பெரிய காரியங்களை செய். சுகவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளிலே உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தும். எந்த வியாதியாயிருந்தாலும் இப்பொழுதே உடைய வார்த்தையை கொண்டு அகன்று போகட்டும். தேசத்திலே உடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும். அற்புதங்களை செய். நீங்க அப்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடன் தங்கி இருப்பதாக. ஆமென். Hallelujah. Praise the Lord. Our address: Glorious Ministries of Jesus Christ in Athumanesar, YMCC School Campus, West Ponagaram, 12th Street, near Karimedu Police Station, Madurai. Pin code 625016. Our contact number 9942584415. Our email ID gcjm001@gmail.com. God bless you.